அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல பண்புகளை, சிறந்த குணங்களை, மிக முக்கியமாக நம் விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்கின்ற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, மனிதன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், சிறந்த பதவியில் இருந்தாலும், நல்ல செல்வந்தராக இருந்தாலும், மனிதன் மற்ற மனிதர்கள் அவரிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரு விஷயம் பண்பு என்று சொன்னால் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை. இது போன்ற நல்ல பண்புகளைத்தான் மனிதர்கள் விரும்புவார்கள். நம்மிடத்தில் செல்வம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உயர்ந்த வாகனங்கள், எல்லா விஷயங்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் மற்ற மனிதனிடத்திலே பார்க்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அவனுடைய நல்ல பண்புகள், கேரக்டர், அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் என்பதைத்தான் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக ஆக்குவதற்கான பண்புகளாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொல்வாங்க, இன்ன ஃபீக ஹஸலத்தைனி, உங்களிடத்தில் இரண்டு பண்புகள் இருக்கிறது, யுஹிப்பகுமுல்லாஹ், அந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய இரண்டு பண்புகள் உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த ரெண்டு பண்புகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹில்மு வ அனாது. ஹில்ம், சகிப்புத்தன்மை. யார் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை சகித்து கொண்டு பொறுமையோடு செயல்படுகிறீர்களே, அந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். வல் அனாது, உங்களுடைய செயல்பாடுகளிலே நீங்கள் நிதானத்தை கையாளுகிறீர்களே, அந்த நிதானத்தை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னைக்கு எது எடுத்தாலும் ஃபாஸ்ட்டு, எது எடுத்தாலும் சீக்கிரமாக முடிஞ்சிடணும், விரைவாக முடிஞ்சிடணும், இப்படி என்று யோசிக்கின்ற தன்மை நம்மளிடத்துல இருக்கு. அந்த தன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் என்ன செய்திருக்கிறார்கள்? வெறுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள், அறிவுரை செய்யுங்களே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதில் அம்ர பித்தத்பீர், நீ எந்த காரியத்தை செய்தாலும் யோசனையோடு செய், சிந்தித்து செய், அதை விரைவாக வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்ளாது. ஹுதில் அம்ர பித்தத்பீர் ஃபைன் ரஐத ஃபீ ஆகிபதிஹி, அந்த காரியத்திலே கடைசி என்பது, அதனுடைய பிரதிபலன் என்பது எப்படி இருக்கும்? ஹைரன், நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் ஃபாம்லிஹி, அதை நீ செய்து கொள். வைன் ஹிஃப்த கையன், அதை நீ இழந்து விடுவாய், அதிலே ஒரு அச்சம் என்பது இருக்கும் என்று நீ நினைத்தால் ஃபாம்சிக், அதை நீ விட்டுவிடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராங்க, உலக விஷயத்திலே நீ ஒரு விஷயத்திலே யோசனையோடு செயல்படு, நிதானத்தோடு செயல்படு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பதற்காக வேண்டி தூர் சீனா மலைக்கு என்ன செய்வான்? அழைப்பான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அவர்களுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர சொல்லியிருப்பான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூது வந்தவுடனே அவசரமாக என்ன செஞ்சிருவாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் தனித்து போயிடுவாங்க. தன்னுடைய சகோதரராக இருக்கின்ற ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லிடுவாங்க, நீ என்ன செய், மக்களை எல்லாம், என்னுடைய சமுதாய மக்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு வா, நான் முன்னாடி போய் அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறேன், போய் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் தாமதமாயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க. விரைவாக போறாங்க. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹாவுடைய 83வது வசனத்தை கேட்பான், ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்களுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு இவ்வளவு அவசரமாக வேகமாக வந்திருக்கிறீர்கள், ஏன் இப்படி வந்தீர்கள்? அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அடுத்த ஆயத் 84 85, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவே நான் என்ன செய்தேன்? அவசரமாக வந்தேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே நீங்கள் வந்தீர்களே, உங்களுடைய சமுதாயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? நீங்க அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய சகோதரர் ஹாரூனை பார்த்துக்க கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க, வந்துட்டீங்க. என்ன நடந்தது தெரியுமா? யா அல்லாஹ், என்ன நடந்தது? அங்கே சாமிரி என்று ஒருவன் இருந்தான். அவன் ஒரு காளை மாட்டை உருவாக்கி, தங்கத்தால் உருவாக்கி, அதனை சப்தமிட செய்து, அதுதான் உங்களுடைய கடவுளும் மூசாவுடைய கடவுளும் என்று சொல்லி அத்தனை மனிதர்களையும் முஷ்ரிக்காக மாற்றிவிட்டான். இது எதனால் ஏற்பட்டது? உங்களுடைய நிதானத்தை இழந்து அவசரமாக நீ வந்தீர்களே, இதனுடைய பிரதிபலித்தான் உங்களுடைய சமுதாயம், அந்த யூதர்கள் என்ன செய்து விட்டார்கள்? முஷ்ரிக்கீன்களாக மாறிவிட்டார்கள். ஒரு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தும் சில இடங்களில் சொல்லுவான், நீங்கள் அவசரம் செய்யாதீர்கள். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லி தஅஜல பி, குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிற நேரத்தில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிக்க அனுப்புவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாக ஓதுவாங்க. காரணம் என்ன? எங்கே நம்ம மறந்துடுவோமோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கறத நம்ம எங்கே மறந்துடுவோமோ, எங்கே நம்மளுடைய மனசில் அது நிற்காம போயிடுமோ என்ற ஒரு இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைப்பார்கள் தன்னுடைய நாவினை. லா துஹர்ரக் பிஹி லிசானக லிதஅஜல பி, நபியே குர்ஆனை நீங்கள் அவசரமாகப்பட்டு அதனை என்ன செய்யாதீர்கள், மனனம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நாவினை என்ன செய்யாதீர்கள், அசைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் அதனை ஓதி வைப்பதும் நாம் எங்கள் மீது கடமை. அல்லாஹ் சொல்றான், அதை நான் என்ன செஞ்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் கியாமாவுடைய 20வது வசனத்தில் சொல்லுவான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, மனிதர்களே நீங்கள் விரைவானதையே தான் வேகமாக அவசரமாக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்கள். வததரூனல் ஆஹிரா, அதனுடைய பிரதிபலிப்பால் இந்த ஆகிரத்தை என்ன செஞ்சீங்க, மறுமையை நீங்க இழந்துட்டு இருக்கீங்க, விட்டுறீங்க. இம்மைக்காக வேண்டி தங்களுடைய மறுமையை நீங்க என்ன செஞ்சிடறீங்க, விட்டுறீங்க. காரணம் என்ன? அவசரம். எல்லா விஷயங்களிலும் அவசரம் என்பதின் பிரதிபலிப்பு நம்மளுடைய நிலைகள் என்ன செஞ்சு போயிருது, மாறி போயிருது. அப்ப எல்லா விஷயங்களிலும் நிதானமாக செயல்பட வேண்டும். நிதானம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு சஹாபி வருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வருவாங்க, டப்புன்னு தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க, நீங்கள் போயிட்டு உது செஞ்சுட்டு மறுபடியும் தொழுவுங்க. அந்த சஹாபி தொழுவாங்க, மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க தொழுவுங்க அப்படின்பாங்க. யாரும் சொல்லல, எப்படி தான் தொழுவணும்னு சொல்லுங்க. 3 தடவை சொல்லிட்டீங்க தொழுவுங்க. நீ எப்படி தொழணும்? நிதானமாக தொழு, இஅ்திதாலோடு நிதானமாக நீ என்ன செய், தொழு. அப்பொழுதுதான் தொழுகை என்பது என்ன செய்யும், சீராகும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனவே நம்மளுடைய விஷயங்கள்ல நிதானம் மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபரில் பயணத்தில் போயிட்டு வராங்க. வருகின்ற நேரத்தில் ஒரு வாலிப சஹாபி, அவங்க பேர் அன்ஜஷா, அந்த சஹாபி தங்களுடைய ஒட்டகத்தை மட்டும் வேகமாக ஓட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம பசங்களாம் எப்படி பைக்கை என்ன செய்கிறாங்க, ஒரே வீலில் ஓட்டுறாங்களோ அது மாதிரி என்ன செய்வாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, வேகமாக ஓட்டுறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அன்ஜஷாவை பார்த்து, வாலிபரே ரிஃப்கம் பில் கராரீர், ரிஃப்கம் பில் கவாரீர், கண்ணாடிகள் பத்திரம், மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணாடிகள் பத்திரம், அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த மேலே உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த கூடையில் இருந்தவங்க யாரு, பெண்கள். அவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடிகள் என்று என்ன செஞ்சிருக்காங்க, ஒப்புமையாக அந்த பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புமைப்படுத்தி சொன்னாங்க. காரணம், அந்த பெண்களுக்கு ஏதேனும் ஆகிட்டா அவர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படும். இதே போலத்தான் நம்ம வாகனங்களில் போகக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய குழந்தைகள் இருப்பாங்க, நம்மளுடைய பெண்களை உட்கார வச்சுட்டு இருப்போம். ஏன் முன்னாடி வரக்கூடியவங்க அவங்களும் பெண்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஃப்கம் பில் கவாரீர், கண்ணாடிகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள், மிருதுவாக பார்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய விஷயங்களில் நாம் நிதானத்தை கைப்படுத்தணும்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வெற்றிகளை கொடுப்பான். சுஹைல் இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபி, அவங்க இஸ்லாமை தழுவியதே ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8க்கு மேலே தான் இஸ்லாமை தழுவுனாங்க. ஆனால் அவர்களை அரபியர்கள் எப்படி அழைப்பாங்கன்னா அஹ்தபுல் அரப், அரபு மக்களிலே அதிகமாக ஹத்தீபாக மிக சிறப்பான முறையில் பிரசங்கம் செய்யக்கூடியவர். எந்த அளவுக்குனா, பத்ருகளத்திற்கு குறைஷி மக்களை அந்த காஃபிர்களை அழைச்சிட்டு வந்ததில் இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த மக்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இஸ்லாமுக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வந்த ஒரு நபர் தான் சுஹைல் இப்னு அம்ர் என்பவங்க. இவர்கள் இஸ்லாமை ஏற்றது ஹிஜ்ரி 8க்கு அப்புறம் தான். ஆனால் அதற்கு முன்னால், இஸ்லாமுக்கு முன்னால் எவ்வளோ விஷயங்களை அவங்க என்ன பண்ணாங்க, செஞ்சுருக்காங்க இஸ்லாமுக்கு எதிராக. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக என்ன செய்வாங்க, பயான்ல அவர் பேசக்கூடிய நேரத்தில் குறைஷி மக்கள் இடத்துல பேசுவாங்க. இதை கேட்டு சில மக்கள் வந்து யார் இடத்துல சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, யார சொல்ல இப்படிலாம் பேசுறாரு, அப்படிலாம் பேசுறாரு, உங்களை பற்றி இப்படிலாம் பேசினாரு சொன்னோன்னே பக்கத்தில் யார் இருந்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரும் சொல்லலாம் அனுமதி கொடுங்க, இப்பொழுதே போய் அவருடைய முன்பல் 2 உடைச்சிட்டு வர. ஹதீஸ்ல வருது, சிந்தை அவருடைய முன்பல் இருக்கல, அதை இப்பயே தூக்கிட்டு என்ன செய்யறேன், நான் வரேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த அவசரப்படாதீங்கன்னு சொன்ன உடனே உமரது இல்லத்தை சொன்னாங்க, யாரும் சொல்லல, நம்மளை பற்றி தவறா பேசுறாரு. இல்லை, அவசரப்படாதீங்க, இவரை கொண்டு ஒரு நாள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை வைத்து ஒரு நாள் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க.
உமரதெல்லாம் விளங்கலை. எப்பொழுது அவங்க ஹிஜ்ரி 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய தழுவுறாங்க. இஸ்லாமிய தழுவி 2 வருடங்கள் ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆன அந்த தருணத்தில் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எங்கெங்கேயோ பரவிருச்சு. பரவியிருந்த மக்களில் 3 இடங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் பல நபர்கள் முஷ்ரிக்கலாக மாறிட்டாங்க. முஸ்லீமாக இருந்தவங்க சில பேர் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சில பேர் நபி என்று தன்னைத்தானே நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு தன்னைத்தானே அவங்களுடைய கூட்டத்துக்கு நான் தான் நபி, அவங்களுடைய கூட்டத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க இல்லையா, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, இப்போ நான் நபி, அப்படி என்று எவ்வளோ விஷயங்கள் பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் 3 இடத்துல மட்டும் பரவலை. மதீனாவில், காரணம் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. மக்காவில் அதே போல் தாயிஃப் நகரத்தில், தாயிஃபில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்பவங்க இருந்தாங்க. அதே போன்று மக்காவில் ஒரு மனிதர் இருந்தார். யார் தெரியுமா? சுஹைல் இப்னு அம்ர். அந்த சுஹைல் இப்னு அம்ர் எந்திரிச்சு மக்காவில் அந்த காபத்துல்லா கிட்ட நின்றுகிட்டு பேசினாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க, ஆனால் நாம் எப்பொழுதும் நபியினுடைய உம்மத்தாகவே என்ன செய்யணும், இருக்கணும், யாரும் முஷ்ரிக்காக மாறக்கூடாது, ஜக்காத்துக்கு எதிராக பேசக்கூடாது, நபி என்று பேசக்கூடாது என்று உரத்த குரலில் பேசினார். அதற்கான காரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ விளங்கிக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு நாள் இவரை வைத்து நீங்கள் என்ன செய்வீங்க, சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னாங்களே. அந்த மக்கா காப்பாற்றப்பட்டதற்கான காரணம் யார் தெரியுமா? இந்த சுஹைல் இப்னு அம்ர் என்று என்னது வரலாற்றில் சொல்லப்படுகிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிதானத்தை கைப்பிடிக்க சொன்னாங்க. கோபத்தை அதிகப்படுத்தாதீங்க, அவரை விட்டுடுங்க, வேண்டாம் அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்கள்ல அவசரத்தை காட்டியிருக்காங்க. இதை சீக்கிரமா செய்யுங்க. எந்தெந்த இடங்கள் நாம செய்யக்கூடாது, நம்ம செய்யறது கிடையாது. ஜனாசா ஒரு வஃபாத் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா துரிதமாக அவருடைய கஃபன் தஃபனுடைய வேலைகளை செய்து என்ன செய்யணும், முடிக்கணும், ஜனாசா முடிக்கணும், தொழுது முடிக்கணும். ஆனால் நாம இவர் வரட்டும் அவர் வரட்டும் என்று ஒரு 2 நாள் 1 நாள் என்ன செய்யறது, தாமதப்படுத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அதை சீக்கிரப்படுத்த சொன்னாங்க. அதே போல் 2வது விஷயம், ஒரு பெண்ணுக்கு மணமகன் கிடைத்து விட்டான், தகுந்த மணமகன் கிடைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த திருமணத்தை சீக்கிரமாக முடிக்கணும். அதை தள்ளி போடக்கூடாது. 6 மாதம் இப்போதானே நடந்திருக்கு என்கேஜ்மெண்ட், 6 மாதம் தள்ளி போடுவோம், என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு தகுந்த பொருத்தமான கணவனோ மனைவி அமைந்து விட்டால் அந்த நிக்காவை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளுங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரம் சூரியன் மறைந்து விட்டது, அஸ்தமம் ஆகிருச்சுன்னு சொன்னா நோன்பை சீக்கிரமா நீங்க என்ன செய்யுங்க, திறந்துருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நசாராக்களும் கிறிஸ்தவர்களும் அதே போல யூதர்களும் நோன்பு பிடித்தால் அவர்கள் சூரியன் அஸ்தமமாகி நட்சத்திரங்கள் வெளிப்படுகின்ற அந்த அளவிற்கு வரைக்கும் என்ன செய்வாங்க, நோன்பை திறக்காம தாமதிப்பாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும், மாற்றங்கள் செய்யணும். நீங்க உடனடியாக என்ன செய்யுங்க, நோன்பை திறங்க, அதுல பர்க்கத் இருக்கிறது, ஹைர் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ல, ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல விஷயங்கள்ல முந்தி வாங்க. நல்ல விஷயங்கள் இருக்கு, அதில் அவசரப்படுத்தி முந்தி வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அசர் தொழு வைக்கிறாங்க. அசர் தொழுதி வச்ச உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. சஹாபா பெருமக்களுக்கு புரியல, தொழு வச்சு முடிச்சாங்க, சலாம் சொன்னோன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. போன கொஞ்ச நேரத்தில் வீட்டிலேருந்து வந்துட்டாங்களே. சஹாபா பெருமக்கள்லாம் முழிக்கிறாங்க, யார சொல்ல என்ன நடந்தது, ஏன் சலாம் கொடுத்த உடனே வீட்டுக்கு போனீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்ன சிந்தனை? நான் என் வீட்டில் ஒரு தங்க நாணயத்தை வச்சிருந்தேன், அதை எடுத்து நான் கொடுக்கணும், அதாவது சதக்கா கொடுக்கணும், தர்மம் செய்யணும் நான் நினைச்சிருந்தேன். அதை மறந்துட்டு நான் தொழுகைக்கு வந்துட்டேன். தொழுகையில் இருக்கின்ற நேரத்தில் அந்த சிந்தனை என்பது எனக்கு வந்தது. உடனே தொழுகை முடிந்த உடனே நான் முதல்ல போய் என்னுடைய மனைவி இடத்துல சொன்னேன், அதை எடுத்து சதக்கா செஞ்சிருங்க, சொல்லிட்டு நான் உடனே வந்துட்டேன். ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல விஷயங்கள் தோன்ற உடனே என்ன செய்யணும், செய்யணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மனிதர் 2-3 பேர் சேர்ந்து ஜமாத்தா வந்தாங்க. வந்தவங்க, என்னங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு டொனேஷன், பள்ளிவாசலுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா, கட்டிமான பணி இருக்குது, ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இடதுபுறத்தில் அவங்க ஒரு பணப்பு பைய வச்சுருந்தாங்க, செல்வம் அது இருக்கக்கூடிய ஒரு பணப்பை, அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டாங்க, இடதுபுறத்தில் இருந்துச்சு, அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கவலை. என்ன சந்தோஷம்? கேட்ட உடனே பணப்பையை எண்ணி பார்க்க கூட இல்லை, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல, அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு கவலை, எந்த கையில் கொடுத்தாங்க?
இடது கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதுஹப் இன்னைக்கு எத்தனை பேர் பின்பற்றுறோம்? அவங்க இடது கையில் எடுத்து கொடுத்துட்டாங்களே என்ற ஒரு கவலை அவங்களுக்கு வந்தது. கேட்டாங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, இமாமுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, நீங்கள் உடனடியாக கொடுத்தீங்க, எங்களுக்கு அது சந்தோஷம். ஆனால் கொடுத்தது நீங்கள் வலது கையால் கொடுத்திருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கோம், இடது கையால் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்ன உடனே சொன்னாங்களாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த இடது கையிலிருந்து வலது கையில் மாற்றுறதுக்குள்ள என்னுடைய மனம் மாறிவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல விஷயங்களை துரிதமாக செய்யுங்கள் என்பதுதான் இங்கே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. என்கிறது இடது கையிலிருந்து வலது கையில் மாறுவதற்கு முன்னால் என்னுடைய மனம் மாறிவிட்டால், கல்பை மாத்திருக்கிறவன் அல்லாஹ் எப்படியாவது ஷைத்தான் நடுவில் வந்துட்டா என்ன செய்யும்? நான் அதனால தான் இடது கையாலே என்ன செய்து எடுத்து கொடுத்தேன். இப்படி தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. நல்ல பண்புகள், அவங்க மார்க்க சட்டம் அது இது எதுவாக இருக்கலாம், ஆனால் நல்ல பண்புகளால் தான் மக்களாலும் போற்றப்படுவார்கள், அல்லாஹ்வாலும் போற்றப்படுவார்கள். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வார்த்தை இது, அல் அனாத்து மினல்லாஹ். இந்த நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இருக்கும். அல்லாஹ்வை நீங்கள் நினைத்தால், தொழுதால், நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அது அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுடைய மனதில் கொடுப்பான். எனக்கு கோபம் வந்துடுது, என்னுடைய மனைவி இடத்துல நான் பேசுகிறேன், பேசுகின்ற நேரத்தில் எனக்கு ஏதோ ஒன்று கோபம் வந்துடுது, நான் உன்னை விட்டுருவேன், நீயே பார்த்துக்கணும் எல்லாத்தையும், அப்படி என்ற வார்த்தைகள் வருகிறது யார்? ஷைத்தானுடைய புறத்திலிருந்து தான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் அப்படியே பண்ணாங்க. தன்னுடைய மனைவிமார்கள்லாம் வந்து நஃபகா, எங்களுக்கெல்லாம் மாத செலவு பத்தலை, நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க யாரை சொல்லலான்னு தன்னுடைய மனைவிமார்கள்லாம் வந்து கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க இல்லையா, உங்களோட நான் ஒரு மாதத்துக்கு பேசவே மாட்டேன், உங்களோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் மீது சத்தியம் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் என்ன செய்யறதுனே புரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்குனான், நபியே உங்களுடைய மனைவிமாரிடத்தில் கேளுங்க, அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டும் என்றால் தலாக்கை கொடுக்கிறதுக்கும், அல்லது ஆகிரத்து தான் வேண்டும் என்றால் அவர்களை நீங்கள் உங்களுடைய மனைவியாக வைத்துக் கொள்ளுங்கள். இது இருக்க குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வே இப்படி வஹி இறக்கிட்டானா, என்ன பண்றது, யாரை வச்சு ஆரம்பிக்கிறது? மனைவிமார்கள் 9 பேர் இருக்காங்க, யார் இடத்துல போய் பேசுவோம்? முதல்ல பேசுறது ஆயிஷா அம்மா கிட்ட போனாங்க, சின்ன பெண் ஆயிஷா அம்மா கிட்ட போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்துல சொல்கிறேன், நிதானமாக கேள், முதலாவது அவசரப்படாத. என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ்? உங்களுக்கு உலக வாழ்க்கை வேண்டும் என்றால் நான் தலாக்கை கொடுத்து விடுங்க, நீ உலகத்தில் வாழ்ந்துக்குங்க, ஆனால் நபிதான் வேண்டும், பொறுமையாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆகிரத்தில் சொர்க்கம் என்பது இருக்கு. இதை சொல்ல போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்துல. எவ்வளவு பொறுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே நான் உன்னிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ பொறுமையாக இரு, இதுல என்ன செய்யாத, லா தஸ்தாஜிலி, நீ அவசரம் மட்டும் படாதே, உன்னுடைய பெற்றோர்களிடத்திலே சென்று நீ மஷோரா செய்து கொள். இதுவும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய பெற்றோர்களிடத்துல செஞ்சுக்கோ, மஷோரா செய். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஷோரா செய்யுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் ஏன் அவர்களிடத்திலே மஷ்வரா செய்ய வேண்டும்? அக்தாருல்லாஹ வ ரசூலஹு வ தாரல் ஆখিরা சொன்ன வார்த்தை இது. ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிறேன், நபியை தேர்ந்தெடுக்கிறேன், அந்த ஆகிரத்தை தான் தேர்ந்தெடுப்பேனே தவிர என்னுடைய தாய் தந்தை இடத்துல போய் நான் ஏன் இந்த விஷயத்தில் மஷ்வரா செய்யணும்? எனக்கு எது வேணும்? உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு ஆகிரத்து தான் வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, நிதானத்தை கையாளு. ஆயிஷாவே, நிதானத்தை கையாளு. நம்மளுடைய மனைவி இடத்துல நாம் பேச வேண்டிய வார்த்தை இது. கோபத்தை அவங்க அதிகப்படுத்துறாங்க, கோபம் அதிகமாயிருக்கா, பொறுமையாயிரு, தாமதமாயிரு, அதை நீ நிதானத்தோட இரு என்று நம்முடைய மனைவி இடத்துல நம்ம சொல்லணும். அவங்க கோபத்தில் இருக்கும்போது நாம உச்ச கோபத்துக்கு போகும்போது அந்த அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் நடந்து போயிருக்கு. அந்த அவர்கள் கோபப்படக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? சாந்தமாக இருக்க வேண்டும். அதே போன்ற பண்பு அவர்களுக்கு வரணும்னா நாம முதல்ல என்ன செய்யணும்? சீரான முறையில் இருக்கணும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல் அனாத்து மினல்லாஹ். நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இருக்கும். அது தொழுகை, நோன்பு, இது போன்ற அமல்களால் நம்மளுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். முதல் விஷயம் ஜிக்ர். அந்த ஜிக்ரை அதிகப்படுத்துகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிதானத்தை நமக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிதானத்தோடு செயல்படுகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. எல்லா அவசர விஷயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.